गणपतिगे नमः। ओं संसरस्वत्यै नमः। ओं गुरुभ्यो नमः। ओं ब्रह्मा विष्णु रुद्र महेश्वर सदाशिव दुर्गा लक्ष्मी सरस्वती सावित्री राधा देव्यै नमः। ओं प्रसीद विश्वेश्वरि विश्वप्रसीदे प्रसीद विश्वेश्वरि वेदरूपिणी प्रसीद मायामे मन्त्रगृहे प्रसीद सर्वेश्वर सर्वरूपिणी। ओं शान्ति शान्ति शान्तिः। ओं आनो भद्राः कृतवो इन्दु विश्वदः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां। सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமः. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் அனுகிரகத்தினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தரலகரிங்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு 77வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ சிவாயை நமஹா. ஓம் ஸ்ரீ சிவாயை நமஹா. ஸ்லோகத்தினுடைய பலஸ்ருதி என்பது வெற்றி பெறுவதற்கு, நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடுவதற்காகவும், எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்கின்ற பொழுதும் அதில் வெற்றியை கொடுப்பதற்காகவும் இந்த ஸ்தோத்திர பாராயணம் நமக்கு உதவுகிறது. சங்கல்பம் சர்வத்திர விஜய சித்தியர்த்தம் சப்ததி ஸ்லோகம் ஜபேது. இந்த ஸ்லோகத்துல அம்பாளுடைய திருவுருவத்தில் இருக்கிறதான எந்த பாகத்தை, எந்த அங்கத்தை வர்ணிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அம்பாளுடைய இடுப்பில மெல்லிய ரேகை போன்றதான ரோம வரிசையைத்தான் வர்ணிக்கிறார். இது சாதாரணமான ஒரு ஸ்திரீகளுடைய உடம்புல காணக்கூடியதான ஒரு விஷயம் கிடையாது. அபூர்வத்திலையும் அபூர்வமாக திவ்ய ஸ்திரீகளிடம் மட்டுமே இருக்கிறதான ஒரு மகத்துவம். மனித குலத்துல சஜ்ஜாதியில ஜனனம் பண்ணினதான ஸ்திரீகளிடமும் இது பார்க்கலாம். இந்த ஸ்லோகம் ஜபிக்க வேண்டியதான முறை, காலையில் நேரம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 15 நாட்கள் தினந்தோறும் 2000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்ய வேண்டும். அப்படி செய்து சித்தி அடைய பட்சம் சகல காரிய ஜெயம் உண்டாகும், எல்லா விதமான காரியங்களிலையும். இது ஒரு பிரயோக மந்திரம் அல்லது பிரயோக கிரியை என்பதனால இதுக்குரியதான வித்தியில ஒரு பிரயோக கிரியை சொல்லியிருக்கார்கள். அது என்ன அப்படின்னா, செந்தாமரை பூ சுட்டு சாம்பலாக்கி, அதாவது அது பஸ்மமாக்க வேண்டும். அதை பசு நெய்யில குழைத்து அதுல ஒரு சக்கரத்தை வரைக்க வேண்டும். இதுக்குரியதான சக்கரம் என்பது கீழ்நோக்கி இருக்கக்கூடியதான திரிகோண சக்கரம். அந்த திரிகோண சக்கரத்துக்குள்ள க்ளீம் அப்படிங்கிறதான பீஜாட்ச மந்திரத்தை எழுத வேண்டும். அப்ப இந்த குழைத்ததான இந்த சந்தன லேபத்துல ஒரு திரிகோண சக்கரம், அதாவது கீழ்நோக்கி திரிகோண சக்கரம். அம்பாளுக்குரியதெல்லாம் கீழ் நோக்கி இருக்கிறது, சிவனுக்கு இருக்கிறதெல்லாம் மேல் நோக்கி இருக்கும் திரிகோண சக்கரங்கள். அதுல க்ளீம் அப்படிங்கிறதான பீஜாட்ச மந்திரத்தின் நடுவே எழுதி ஜபம் செய்து சித்தியை அடைய முடியும். இந்த ரட்சையை தாரணம் செய்து கொள்ள வேண்டும். நாம் ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தில் நமக்கு முயற்சி சக்சஸ்ஃபுல்லாகவே இருக்க வேண்டும், விஜயகரமாகவே இருக்கும் அப்படின்னா இந்த ரட்சையை தாரணம் செய்து கொண்டு அந்த விஷயத்தில் ஏற்படுற வருஷம் அதுலேருந்து நமக்கு ஜெயம் கிடைக்கிறது அப்படி சொல்றார். இதை ரொம்ப செல்வமாக அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பதா ராமதூத கிருபாசுந்தோ மத்காரிய சாதய பிரபு அப்படின்னு ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமி இதய பத்மத்தில் அல்லது ப்ரூமத்தியத்தில் தியானம் செஞ்சு நமக்கு காரியத்தை சாதித்துக் கொள்ள முடியும். அதுபோலவே தான் இதெல்லாம் பிரயோக மந்திரங்கள்ல வரக்கூடியதான விஷயங்கள். பட் நாம ஒரு காகிதத்துல அல்லது ஒரு பத்திரத்துல, அரசு பத்திரமாக கூட பரவாயில்லை, ஒரு பத்திரத்துல இந்த கீழ் நோக்கி இருக்கக்கூடியதான திரிகோண சக்கரத்தை வரைச்சு அதோட நடுவே க்ளீம் அப்படிங்கிறத பீஜாட்ச மந்திரத்தை எழுதி இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து சித்திவர்த்திக்க முடியும். அதை நம்ம கையிலே வச்சுக்கலாம். இந்த சக்கரத்தை அல்லது இந்த தகுடை அல்லது இந்த காகிதத்தை அல்லது ஒரு இலையில எழுதுனா அதை சுருட்டி தாலிஸ்மரம் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். இப்படியும் பண்ணிக்க முடியும். பழம் தேன் தான் நிவேத்தியம். ஒரு அபூர்வத்திலே அபூர்வமான ஒரு ஸ்லோகம். பலவிதமான நியமங்கள் இது உள்ள இருக்கு. இந்த ஸ்லோகத்தை தெரிந்து கொள்கிறதுக்கு முன்னாடி, அதாவது பகவத்பாதர் அம்பாளுடைய நாபிபத்மம் அப்படிங்கிறதான தொப்புள் பத்தி போன ஸ்லோகத்தில் வியாக்கியானம் செய்தார். அதை சரஸாக சொல்லுகிறார். நாபி சரசு, அமிர்த சரசு அப்படிங்கிறதான பேர்ல. அது உள்ள காமதேவன், அதாவது ரதி தேவியினுடைய கணவனான மன்மதன் அது உள்ளே புகுந்து விட்டான். மன்மதன் அது உள்ள புகுந்துக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரணத்தை தான் நாம் போன ஸ்லோகத்தை தெரிந்து கொண்டோம். பெண்களுடைய நாபிபத்மம் கவர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடியது. அது ஏன் அவ்வளவு கவர்ச்சியாக இருக்கு அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் காமம் கிடையாது. அந்த இடத்துல தான் இனி ஒரு குழந்தை ஜன்னம் பண்ண போறது, அது உள்ளதான் ஒரு குழந்தை உட்கார்ந்து வளரப்போகிறது. எல்லா குழந்தைகளுமே
ஜாதி மத பேதம் எல்லாம் பார்க்காம எல்லா குழந்தைகளும் குழந்தைகளா இருக்கிற நேரத்துல அவ்வளவு அழகா இருக்கும். அவங்களுடைய புன்சிரிப்பில் வந்து எல்லாமே மறந்து, எல்லா விதமான துக்கத்தையும் மறந்து அவங்களே பார்த்துட்டு இருக்க தோணும். அதனால குழந்தைகள் எல்லாம் தெய்வீகமான குழந்தைகள், தெய்வ குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்பேற்பட்டதான அனைவருக்கும் ஒரு சந்தோஷத்தையும் சுகத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியதான ஒரு பிறவிதான் ஒரு சிறு குழந்தை. அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது கர்ப்பபாத்திரம் அப்படிங்கிறதான இந்த நாபி பத்மத்தில் தான். ஆகவே நாபி பத்மம் வந்து கவர்ச்சிகரமாக இருக்கு. ஒரு காம விகாரத்தோட பார்க்கக்கூடியவர்களுக்கும் கவர்ச்சி, ஆன்மீக வழிபாடுல பார்க்கக்கூடியவனுக்கும் கவர்ச்சி. எந்த விதத்துல பார்க்க போனாலும் இந்த நாபி பத்மம் என்பது வந்து கவர்ச்சிகரமாகவே இருக்கும் அப்படிங்கிறதான ஒரு தத்துவத்தையும், ஆண்களுக்கு பெண்களிடம் ஒரு காமாசக்தியை உருவாக்க வேண்டும். அல்லாம போனா எல்லா ஆம்பர்களும் வந்து பிறந்ததுமே சனக சனந்தர சனாதன சத்துவராதிகளாட்டமா கமண்டலுவும் யோக தண்டத்தையும் வச்சுட்டு போயிடுவா. பிரபஞ்ச சிருஷ்டி எதுவும் நடைபெறாது. அப்போ இந்த ஆண்களுக்கு கொஞ்சமாவது ஒரு காமாசக்தியை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பெண்குலத்தார் செஞ்சதான ஒரு தவ வலிமைதான் இது. ஆகவே அம்பாள் பார்வதி பரமேஸ்வரன் தான் உலகத்தில் எல்லாருக்கும் மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள். உலகத்துல ஃபர்ஸ்ட் மாடல்ஸ் யாருன்னு பார்த்தா சிவம் சக்தியான இவர்கள் தான். எல்லாவற்றிற்கும் இவங்களே தான் முதல்ல ஆக்ட் பண்ணி காமிச்சு கொடுக்குறா. மாதிரியாக இருந்து மாதிரிகா வர்ணரூபின்னே நமஹா லலிதா சஹஸ்ரநாமத்தில். அப்படி சர்வத்துக்கும் மாதிரியாக இருக்கக்கூடியதான் இந்த தேவியினுடைய திருவுடலை பார்க்கிறார் பகவத் பாதர். அவர் பார்க்கிற பார்வை யோக சாதனை, நாம பார்க்கிற பார்வை பக்தி சாதனை. ஒரு காமாசக்தி இருக்கக்கூடியவன் பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து அது காம சாதனை. இப்படி 3 விதமாக இருக்கும். கவிஞர்களுக்கு வந்து இறைவன் முக்கியமாக சரஸ்வதி கலாநிதி காவியகலா ரசத்னா ரசசேவத்யை நமஹா, கலாவதியாக இருக்கக்கூடியதான மகா சரஸ்வதி தேவி கவிஞர்களுக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்கா. அவங்க வந்து அந்த காவியத்தை வந்து அழகுபடுத்துறதுக்காகவும் அதுல வந்து துஷ்டி புஷ்டி உண்டாக்குறதுக்காகவும் அது கொழுப்பிக்கிறது இல்லைவா. அது மாதிரி இப்போ சும்மா தமாஷ் சொல்றது, மதுரைக்கார வந்து சாம்பார்ல கடலமாவை கலக்கிடுவா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். கொழுந்து இருக்கும் சாம்பார்னா. இது மதுரைக்காரன்னு சொல்ல வேண்டாம், சமையல் தெரிஞ்சவங்க எல்லாருமே பண்றதான விவகாரங்கள் தான் அது. அதுலன்னா அரிசி மாவை கலக்கி விட்டா போரும். சாம்பார் வத்தக்குழம்புல ரொம்ப கொழுந்து இருக்கும். அது மாதிரி இந்த கொழுப்பு கூட்டுறதுக்காக கவிகள் வந்து அவங்களுடைய எதேஷ்டம், அவங்களுடைய சுதந்திரத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய அறிவுக்கேற்ற மாதிரி அவ வந்து சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவார்கள், சில உவமைகள் எல்லாம் செய்வார்கள். கம்பேரிசன். பகவத் பாத தலைகீழா நின்றுட்டு கூட அம்பாளுடைய எந்த ஒரு உருவத்தையும் எந்த அங்கங்களையும் இன்னொரு பொருளோட கம்பேர் பண்ணி பார்க்க முடியவே இல்லை அவருக்கு. பல இடங்கள்லயும் அதுதான் சொல்லுகிறார். அம்மா நான் எதை கம்பேர் பண்ணி பார்த்தாலும் அது கம்மியா தான் இருக்கும். மகாலட்சுமியினுடைய திருப்பாதங்கள் இருக்கிறதான அந்த சந்தன கூட்டு இருக்கு இல்லவா, அந்த நிலங்கு, அது பட்டதுனால அந்த ரோசா பூவுக்கு இந்த வர்ணம் வந்திருக்கோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு இருக்கிறதா ஒரு கேள்வியை வச்சிருக்கார் ஒரு ஸ்லோகத்துல. அதுபோல எந்த ஒரு பொருளையும் உலகத்தில் இருக்கிறதான எந்த சாதா பொருளையும் திவ்ய சரீரம் படைத்துதான் அம்பாளுடைய உடம்பில் இருக்கிற அங்கத்தோட கம்பேரிசன் பண்ணி பார்த்து ஜெயிக்கவே முடியாது. இருந்தாலும் கவிகள் அவங்களுடைய தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த தௌத்தியத்தை வந்து பூர்த்தி பண்றதுக்காக முடிந்த அளவுக்கு எதையாவது எல்லாம் கம்பேர் பண்ணி பார்ப்பா. இது அவங்களுடைய வழக்கம், அவங்களுக்கு அதிகாரமும் உண்டு, அதனால பாவம் கிடையாது, அது அவங்களுடைய ரைட்டு. எல்லா உலகத்தில் இருக்கிற கதைகளும் அப்படியே 100% ட்ரூத்ஃபுல்லா கிடையாது. அதுல ஏதாவது எல்லாம் கொஞ்சம் மேல எல்லாம் இருக்கு. ஐ கால் இட் மசாலா. வெறும் கறியாய் அப்படி எப்படி சாப்பிட முடியுமா? முடியாது இல்லையா. அதுல பலவிதமான மசாலாவை ஆட் பண்ணி அது அழகான ஒரு கறியாக்கிடுவாங்க. அப்ப சாப்பிட்றதுக்கு ருசிகரமாக இருக்கும், இன்பமாக இருக்கும், சமையல் பண்ணவனுக்கு பாராட்டு கிடைக்கும். இப்படி எல்லாம் உண்டு. அதுபோல பகவத் பாதர் நமக்கு வந்து பக்தியை ஊட்ட வேண்டும், தாயாரிடம் நல்ல பக்தியை உருவாக்க வேண்டும். தான் வணங்கக்கூடியதான தாயார் வந்து அழகுக்கு அழகாக இருக்கக்கூடியவள், மகா சௌந்தர்யவதியான சௌந்தரியத்துக்கே வந்து பிரதீகமாக இருக்கக்கூடியவள் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியினுடைய சௌந்தரியத்தை அதிகரிக்கக்கூடியதான அழகு அம்பாளுக்கு இருக்கு அப்படிங்கிறதான் பகவத் பாதருடைய கன்விக்ஷன். அதைத்தான் இங்க எடுத்து சொல்லி வர்றார். அப்போ நாம வழிபடக்கூடியதான தெய்வம் வந்து அழகுல அழகு, திறமையில திறமை, சௌரியத்துல சௌரியம், ஐஸ்வர்யம், வீரம், கீர்த்தி, ஸ்ரீ, ஞான, வைராக்கியம், அப்படி எல்லாத்துலயும் டாப் கிளாஸ், நம்பர் 1. மற்ற உலகத்திற்குதான் அனைத்தும் இதுக்கு கீழ்தான் அப்படிங்கிறதான ஒரு லெவல்ல கொண்டு வர நேரத்துல நம்மளை தெரியாமலே வந்து அம்பாளுக்கு மேல் இன்னொரு சக்தி இல்லை, இருக்காது, இருக்கவும் முடியாது அப்படிங்கிறதான உறுதியான ஒரு நம்பிக்கையை வந்து ஒரு பக்தனிடம் கொண்டு வரார். இனி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போனோம்னா, அத்தனை குழந்தைகளுக்கும் அவர்களுடைய தாய் தந்தை தான்
இருக்கிறதுலே ரொம்ப பியூட்டிஃபுல் பீப்புள் இன் த வேர்ல்டு. அவங்க எவ்வளவு அசிங்கமாக இருந்தா கூட அனைத்து குழந்தைகளும் தன்னுடைய தாய் தந்தைகளை தான் அழகாக பார்த்து வருகிறார். இது இயல்பாகவே இருக்கக்கூடியதாக ஒரு விஷயம் அல்லவா? அதைத்தான் நீங்க எடுத்து சொல்லுகிறார். ஆகவே அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு பக்தியும் ஸ்ரத்தையும் அதிகமாகும் அம்பாளிடம். அந்த தத்துவத்தை இதுல சொல்லி அவர் அதிசயப்படுறார். இதெல்லாம் அதிசயோக்தமான அலங்காரங்களை உபயோகப்படுத்தி பண்ணியிருக்கக்கூடியதான ஸ்லோகத்துல என்ன சொல்லி வராருங்கிறதையும் தெரிந்து கொள்வோம் நாம். யதே தத் காளிந்தி தனுதர தரங்காகிருதி சிவே கிருஷே மத்தியே கிஞ்சித் ஜனனி தவ யத் பாதி சுதீயாம் விமர்தாதன்யோன்யம் குஜகலசயோஹோ அந்தரகதம் தனூபூதம் व्योमा பிரவிசதிவ நாபிம் குஹரிணீம். யதே யத் காளிந்தி தனுதர தரங்காகிருதி சிவே ऋषे मध्ये किञ्चित् जननी तव यत् भाति सुधियाम् विमर्धादन्योन्यं कुच कलशयोरन्दरगतं तनुभूतं व्योम प्रविशदिव नाभिं कुहरिणीम्. பகவத்பாதர் யோக சாதன வழியாகவும் பக்தி சாதன வழியாகவும் காவிய சாதன வழியாகவும் அதான் உபாசனா ரூபம் அம்பாளை போற்றி பாடுகிறார். அம்பாளுடைய கிருஷமான அந்த உதரம், அதாவது மெலிசாக சடைச்சிருக்கக்கூடியதான நாபி, அதோட சேர்ந்து இருக்கிறது இடுப்பு, கடி பிரதேசம் அப்படின்னு பேர் இருக்கு. கடி அப்படின்னா இடுப்பு. பராசக்தியை பகவத்பாதர் தன்னுடைய யோக சாதனை வழியாக தியானம் வழியாக கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிறார். அம்பாளுடைய உடம்புல எந்தெந்த உறுப்புக்கு என்ன மாதிரி நாம் உபம பண்ணலாம் அல்லது அதனுடைய மகாத்மம் என்ன அப்படின்னு தேடுற நேரத்தில் அம்பாளுடைய அந்த இடுப்பை சுற்றி ஒரு கருப்பா சின்னதான ஒரு மெலிசான அந்த ரோமாவலி வட்டமாக இருக்கு இடுப்பை சுற்றி. இது கடிசூத்திரம் அப்படின்னு பேரு. அரணாச்சரடுன்னு சொல்லுவா நம்ம தமிழ்ல மலையாளத்துல எல்லாம். இன்னைக்கும் ஆண்களும் பெண்களும் அரணாச்சரடு கட்டிக்கிற வழக்கம் உண்டு. பிறந்த குழந்தையிலேருந்தே கட்ட ஆரம்பிச்சுடுவா. 3 முக்கியமான தத்துவ ரகசியங்கள் இருக்கு இந்த அரணாச்சரடுல. ஒண்ணு திருஷ்டி, பாதை, பொறாம கண்ணு, இதெல்லாம் நம்மிடம் படாமல் நம்மளை தடுத்து நிறுத்துவது. திஸ் இஸ் நாட் சூப்பர்ஸ்டிஷியஸ், இது ரியாலிட்டி. சயின்ஸுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் இதை கண்டுபிடிச்சு வரதுக்கு. 3 விதமான சூத்திரங்கள் இருக்கு. ஒரு சூத்திரம் மங்கள சூத்திரம், கழுத்துல போட்டிருக்கக்கூடியதான சூத்திரம். இது பரமேஸ்வரனால அம்பாளுக்கு கிடைச்சது. 2வது சூத்திரம் என்பது மாமன் மாமி இப்பெல்லாம் அம்மா அப்பாவே தான் பண்ணி விட்டு விடுறாங்க. இவங்களால போடக்கூடியது கடி சூத்திரம், இடுப்புல கட்டக்கூடியதான கருப்பு சரடு. அதை ரொம்ப பிரமாதம் பண்ணி ஓட்டியானம்ங்கிறதான பேர்ல சொர்ணத்தினாலையும் வெள்ளினாலையும் எல்லாம் கட்டி போட்டு பணம் இருக்கிறவா. ஆக்சுவலி சரடு தான் கட்டணும். கழுத்துல மங்கள சூத்திரம், இடுப்புல கடி சூத்திரம், பாதத்துல பாத சூத்திரம், இது பாதசரம்னு பேர் இருக்கு. கொலுசு. அப்ப கொலுசு யார் போடுவார்கள்? அதுவும் மாமன் மாமி அல்லது தாய் தந்தை அல்லது மூத்த சகோதரி அல்லது சகோதரர், இவர்களால கொடுக்கப்படக்கூடியது ஒரு பெண்ணுக்கு. இந்த 3 விதமான சூத்திரங்களும் இருக்கக்கூடியவள், திரிசூத்திரதாரியாக இருக்கக்கூடியவள் தான் ஒரு பெண். ஸோ முதல்ல நம்மளுடைய திருஷ்டி பாதையிலெல்லாம் நம்மளை காப்பாற்றும். 2வது நல்ல பக்தி மார்க்கம், ரொம்ப ஸ்ரேயஸ்கரமாக நமக்கு நல்ல பக்தியை ஊட்டும். 3வது பாக்கியத்தை கொடுக்கும், நமக்கு நிறைய பாக்கியம் உருவாகும். இந்த இடுப்புல கருப்பு சரடு கட்டிக்கிறதுனால இடுப்பு விஷ்ணு உலகம் அல்லது விஷ்ணுங்கிறதான பகவான் லிங்கஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இடம். அது 3 முக்கியமான லிங்கங்கள் இருக்கு நம்ம உடம்புல. ஒண்ணு நாபி பத்மத்துல, ஒண்ணு அநாகத சக்கரதாரி இதே பத்மத்துல, இன்னொன்னு ஆத்னா சக்கரம் அப்படிங்கிறதான ப்ரூமத்தியத்துல 3 லிங்கங்கள் இருக்கு. ஆகவே எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதான காப்பாத்துக்கின்றதான தெய்வம் மகாவிஷ்ணு. அவருடைய பரிபூர்ணமான அனுகிரகம் இந்த கருப்பு அரணாச்சரடு கட்டிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிறது. ஸோ இயற்கையாகவே அமைந்திருக்க வேண்டியதான அந்த கடிசூத்திரம் இயற்கையாகவே நிறைய பேருக்கு இருக்காது. காரணம் என்ன? நம்மளுடைய உடம்பெல்லாம் திவ்ய சரீரம் கிடையாது. நம்மள பிராகிருத சரீரம், காம சரீரம், தாய் தந்தையினுடைய ஒரு இன்புற்ற வாழ்க்கையில கிடைச்சதான உடம்பு நம்மளுடைய உடம்பு. ஆகவே இது அடோரபிள் உடம்பு கிடையாது, பெரிசபிள் உடம்பு. அப்படின்னா மார்டல் பாடின்னு பேரு, அழிஞ்சு போக வேண்டியதான உடம்பு நம்மளோட.
தெய்வங்களுடைய உடம்பு, திவ்யத்துவம் இருக்கக்கூடிய உடம்பு அழியாது. நாம் வந்து ரகசியமாக சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியதான அந்த தெய்வீக தத்துவத்தை வந்து பிராகிருதமாக பப்ளிக்காக நம் கண் முன்னாடி பார்க்கக்கூடியதான நிலைமையில நம்மள அருணாச்சலடு அப்படிங்கிறதான பேர்ல கட்டிக்கிறோம். இது எப்பவுமே பை டிஃபால்ட் கருப்பு. உடம்புல வந்து பிறந்த பிறகு வஸ்திரம் இல்லாமல் இருக்கக்கூடாது, இது ஒரு நியமம். ஆகவே இந்த காட்டன் த்ரெட்ல வந்து இந்த அருணாச்சரடை வந்து கட்டி போட்டுப்பார்கள். ஒத்த சரடை போடக்கூடியது 2 சரடாக இருக்க வேண்டும். சிவம் சக்தி சேர்ந்தா போல் இருக்கிறதான 2 சரடைத்தான் அந்த அருணாச்சரடாக கட்டிக்க வேண்டும். அது அருணாச்சரடு கட்டி அந்த இடுப்பு பார்க்கறதுக்கே ஒரு அழகு அதிகம் தான். ஸோ இதனுடைய மகத்துவம் தெரிஞ்சு போயிட்டா இது வந்து பகவத் பாதர் எப்படி பார்த்து அது எப்படி அமைஞ்சு வந்திருக்குங்கிறதான தத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்க வேண்டும். லலிதா சகஸ்ரநாமத்துல வந்து கண்டாத கடிபர்தந்த மத்தியகூட ஸ்வரூபின்னே நமஹா, பராசக்தியினுடைய இந்த காமபீஜம் காமகலாட்சரம் அப்படிங்கிறதான பஞ்சதசாட்சரி மந்திரத்தை 3 பாகங்களாக விவரிச்சிருக்கார். ஒன்று வந்து பிரதம கூடம், இன்னொன்று மத்திய கூடம், அடுத்து வந்து சக்தி கூடம். அந்தி கூடம்னு சொல்லக்கூடாது, முடிவில்லாத சக்தி, அதனால அதுக்கு சக்தி கூடம்னு பேரு. பிரதம கூடம் என்பது வந்து முகம், மத்திய கூடம் என்பது வந்து கழுத்திலிருந்து கடி வரைக்கும் இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடியதான பாகம், இதுக்கு 6 மாத்திரைகள். அடுத்து வந்து சக்தி கூடம், இடுப்புக்கு கீழே இருந்து பாதங்கள் வரைக்கும் இருக்குது சக்தி கூடம், இது 4 அக்ஷரம். அப்படி 5, 6, 4 சேர்ந்தா 15 பஞ்சதசாட்சரி மந்திர ஸ்வரூபமான பராசக்தியினுடைய மகாமந்திரம், பீஜாட்சர மந்திரம் சேர்ந்தது. இந்த பாவனையைத்தான் யோகியாக அமரகவியாக இருக்கிறதான மகாத்மாவான ஆதிசங்கர பகவத் பாதர் இங்க அம்பாளை பத்தி புகழ்ந்து பாடப்போகிறார். எதேதத், எதேத் அப்படின்னா பிரகாசிதமாக இருக்கக்கூடியது, தெளிவாக இருக்கக்கூடியதான ஒரு பிரகாச வடிவத்துல தெரியப்படுகிறது. என்னது? அம்பாளுடைய இந்த இடுப்பை சுற்றி இருக்கக்கூடியதான இந்த ரோமாவலி. அது எப்படி சொல்லியிருக்கார்? காளிந்தி தனு தரங்காகிருதி, காளிந்தி நதியில வந்து கருப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடியதான ஜலம், காக வர்ணம் காளிந்தி நதிக்கு. அந்த காளிந்தி நதியில வந்து அதி சூக்ஷ்மமாக ரொம்ப சின்னதாக மெல்லிசையாக இருக்கக்கூடியதான அலைகள் இப்படி முதந்தண்டே போயிருக்கு. அதுக்கு மேலால அதை பார்க்குற நேரத்துல கருப்பும் கொஞ்சமான ஒரு வெண்மையும், அந்த நம்ம கண்ணில் ஒரு விஷயம் படணுமானா அதுக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், அப்பதான் நம்மள கண்ணில் படியும் அது அந்த உருவம். அதை வந்து சிவே அப்படிங்கிற சர்வமங்கல ஸ்வரூபிணியான பரமேஸ்வரி மகாபார்வதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி கிருஷே மத்தியே, கிருஷமான உன்னுடைய மத்திய பிரதேசம் இடுப்பு. கிருஷம் அப்படின்னா ஒட்டி உணங்கின்னு இருக்கக்கூடியது இடுப்பு, அந்த உடுக்கை போல இருக்கக்கூடியதான இடுப்பு. கிஞ்சித் ஜனனி, ரோமாவலி ரூபமாக ஒரு பொருள் என் கண் முன்னாடி படுகிறது. அது என்ன அப்படின்னா தவயத், அது உன்னுடைய என்னது அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா பாதி சுதியாம், பக்தர்களுக்கு சோபனத்தை கொடுக்கக்கூடியது, மங்களத்தை கொடுக்கக்கூடியது, ப்ரொடெக்ஷனை கொடுக்கக்கூடியது, அருள் சக்தியை கொடுக்கக்கூடியது, பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பலவிதமான யோக யத்னங்களை பற்றி சொல்லுகிறது இந்த கடிசூத்திரம். கடிப்பிரதேசமான அந்த வயிற்று பகுதி. பாதி சுதியாம் விமர்தாதன்யோன்யம் குச்ச கலசயோகோ. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்து அம்பாளுடைய இந்த 2 ஸ்தனங்கள் என்பது வந்து பத்மராகத்தால உருவாக்கின குடம் போல இருந்தது அப்படின்னு சொன்னார். அம்பாளுடைய 2 ஸ்தனங்கள் என்பது வந்து சூரியன் சந்திரன் அப்படிங்கிறதான 2 தத்துவங்கள். இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவே இருக்கிறதான பாகம் ஆகாய தத்துவம். ஆகாயத்துக்குள்ளதான் சூரிய சந்திரன் சுத்தி இருக்கார். ஆனா அந்த ஸ்பேஸ் பிட்வீன் திஸ் 2, இதுக்கு நடுவில் பூமி அப்படிங்கிறதான இந்த எர்த் எலிமெண்ட் வருது. அந்த 2 ஸ்தனங்களுக்கு கீழாக இருக்கிறது எர்த் அப்படிங்கிறதான அம்பாளுடைய இந்த கடிப்பிரதேசம். ஸோ கரச்சரணம், மந்திர வடிவம், சூக்ஷ்ம வடிவம் அப்படின்னு எல்லாம் இருக்கு, பலவிதமான உடம்புகளுடைய மகாத்மியத்தை சொல்றது. அப்போ இந்த கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கிறதான பிரதேசம் பூராவுமே நம்மளுடைய இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடியதான பிரசஸ்திக்கு காரணபூதமாக இருக்கிறதான செடிகள், கொடிகள், மலை, நதி, சமுத்திரம், பர்வதங்கள் எல்லாம் சேர்ந்து வரும். ஸோ இந்த பிரகிருதி சௌந்தர்யம், அதாவது பிரகிருதியில் இருக்கக்கூடியதான அழகு பூராவுமே வந்து இந்த கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடியதான பாகங்கள். பெண்களுக்கும் வந்து அவங்களுடைய அழகுக்கு ரொம்ப முக்கியமான உறுப்பிகள் எல்லாமே வந்து கழுத்துக்கு கீழே இருந்து இடுப்பு வரைக்கும் தான் இருக்கிறது. அந்த அழகைத்தான் இங்க அவர் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார் அப்படின்னா அந்தர்கதம், அந்தர்கதம்னா உள்ளுக்குள்ளால, எப்படி 2க்கு நடுவே இருக்கக்கூடியதான பாகம். தனுபூதம் வியோமஹா, அதி சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியதான ஆகாயம். ஆகாய தத்துவம் என்பது அதி சூக்ஷ்மமானது, சூக்ஷ்மத்திலையும் சூக்ஷ்மமாக இருக்கிறது ஆகாயம். இப்ப ஆகாயத்திலேருந்து ஆகாசார் வாயுகோ வாயோர் அக்னிஹி அக்னி ராபகா ஆப பிரதிபியாம் பிரதிபி ஓஷதா அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு வரத்த ஆகாயத்தை விட கொஞ்சம் கடினமாகவும் மார்தவமாகவும்
மோர் டேஞ்சிபிளாகவும் இருக்கக்கூடியது வாயு. அதை விட இன்னும் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது அக்னி. அக்னியை விட அதிகம் டென்சிட்டி இருக்கக்கூடியது ஜலம். ஜலத்தை விட அதிகமாக டென்சிட்டி இருக்கக்கூடியது எர்த், நிலம். ஆகவே அதிசூக்ஷ்மம் அப்படின்னாலே ஆகாயம் தான். ஸோ பிட்வீன் டூ செல்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஸ்பேஸ்னு பேரு. இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறதான 5வது எலிமெண்ட் வந்து சயின்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அந்த ஒரு காலம் வரும், என்னைக்கு வரும் தெரியாது. அவள் அக்செப்ட் பண்ணா பண்ணிக்கிட்டு விளையாட்டா போட்டும். நம்ம ஆன்மீகத்திலே இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் எனி டிஃபரன்ஸ். இந்த ஆகாய தத்துவங்கிறது உண்டு. ரெண்டுக்கு நடுவே ஏதோ அதுக்கு ஆகாயம்னு பேர். மேலுக்கும் கீழுக்கும் ஆப பிருத்திவி, நம்ம ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நடுவே இருக்கக்கூடிய இடத்துக்கு ஆகாயம்னு பேர். அதுக்கு நடுவே நிறைய கிரேட்ஸ் எல்லாம் இருக்கு, அந்தரிக்ஷம் இருக்கு, அப்படி இப்படிலாம் இருக்கட்டும். அப்ப இந்த ரெண்டுக்கு நடுவே இருக்கக்கூடியது ஆகாயம். இந்த ஆகாயத்துல வந்து ரெண்டு பக்கமாக பிரஷர் போடக்கூடியவர்கள் யாரு அப்படின்னா சூரியனும் சந்திரனும். அந்த சூரியனும் சந்திரனுடைய பிரஷர்னால்தான் காலம்ங்கிறது உருவாகிறது. திதிவார நட்சத்திர யோககரணம் அப்படிங்கிறதான பஞ்சாங்கங்கள்ல வழியாக நாம் இந்த நிலையை நாம் உணர்ந்த முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அந்தரகதம் தனுபூதம் வியோமகா. வியோம் அப்படின்னா ஆகாசம், தனுபூதம் அப்படின்னா ரொம்ப கிருஷ்ணமாக இருக்கக்கூடிய நட்டுவே இருக்கிறதா மெலிசான ஒரு பாகத்தோட பிரவிசதிவ நாபிம் குஹரினீம். அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிரகாசகிருதமாகவும் கருப்பு வர்ணமாகவும் மெலீசாகவும் அது என்ன பண்றது அப்படின்னா உன்னுடைய நாபிபத்மத்துக்குள்ள வந்து குதிக்கிறது அல்லது நாபிபத்மத்துக்குள்ள சேர்ந்து விடுகிறது அப்படிங்கிறார். இப்போ ரொம்ப சிம்பிளா பார்க்க போனோம்னா 2 மலைகள் இருக்கு, பெரிய 2 மலைகள் இருக்கு. அந்த மரங்கள் 2 மலைகளுக்கு நடுவே ஒரு வேலி வருது. அதுதான் சாதாரணமாக நதியாக இருக்கும் இல்லையா? உலகத்துல எல்லா நதியும் ஒழுகிறதும் மோஸ்ட் ஆஃப் இடத்துலையும் நதியோட உற்பத்தி எங்கிருந்து மலைக்கு மேலதான் இருக்கும். அந்த 2 மலைகளுக்கு நடுவே வந்து இருக்கக்கூடிய அந்த பாகம் இருக்கே, இது வழியாகத்தான் ஜலம் வந்து தாரதாரியாக ஒழுகிட்டு வரும். நம்மளுடைய உடம்புல பார்த்தோமானா இதய பத்மத்திலிருந்தான் பிளட் அப்படிங்கிறதான திரவியம் தாரதாரியாக ஒழுகிறது. ரத்தம் ஒழுகி வர்றது வந்து 3 விதமாக ஒழுகி வருது. ஒன்று வந்து லார்ஜ், இன்னொன்று வந்து மீடியம், இன்னொன்று வந்து ஸ்மால். அதாவது அதனுடைய வேகதை ஆவரேஜ் பார்க்க போறோம்னா 1.08 to 1.63 km/h ஸ்பீடில் வந்து இந்த பிளட் வந்து டிராவல் பண்றது நம்மளுடைய உடம்புக்குள்ள. எல்லாம் எங்கிருந்து புறப்படுறது? இதய பத்மத்திலிருந்து புறப்பட்டு நேர முதல்ல எங்கேக்கு வருது? கீழ் நோக்கி இருக்கக்கூடியதான ஜலபரணி அப்படின்னு சொல்லக்கூடியதான வயிற்று பகுதி தான் வருது. இதுதான் இது வந்து மணிபூரக சக்கரம் இருக்கக்கூடியதான இந்த நாபி பத்மம். இங்க வந்ததுக்கு அப்புறமா ஃபர்தர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுறது இங்கிருந்து. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆகவே ஆகாயத்துல கார்மேகங்கள் அடிந்து கூடி அதை வந்து யார் அட்ராக்ட் பண்ணி கீழே கொண்டு வரா? மலைகள் தான் கொண்டு வர்றது. இந்த மேகங்களை வந்து பூமிக்கு இழுக்கிறது, அட்ராக்ட் பண்றது, காந்த சக்தி போல அட்ராக்ட் பண்றது யாரு அப்படின்னா மலைகளும் காடுகளும் தான். காடுகள் ஜெனரலாகவே வந்து மலையோட மலைப்பகுதியோட சேர்ந்து தான் இருக்கும். அப்ப 2 மலைகள் வந்து ஒவ்வொரு மலைகளும் என்ன பண்றது அப்படின்னா இந்த கார்மேகங்களை வந்து அங்கே மேலே இருந்து இழுக்கிறது, ஆகாயத்திலிருந்து வசீகரணம் பண்ணி கீழுக்கு இழுக்கிறது. கீழுக்கு இழுத்தவாறு அது எப்படி வரும்? ஜலதாரியாக வரும் கீழே அல்லவா? அப்படி பெரிய மழையாட்டமா வரும். அந்த ஜலத்தை அப்படி 2 பக்கத்தால் எடுத்துட்டு இந்த 2 மலைகளுக்கு நடுவால அருவியாட்டமா அப்படியே ஒழுகி வருவது. அது ஒழுகி வந்து எங்க வருது? ஜலபரணிகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்க வந்து ஸ்டே பண்ணும். அதாவது வந்து ஏரி, அதாவது தடாகங்கள், கடைசியில வந்து சமுத்திரம் போன்றதான பெரிய ஜலபரணியில போய் சேர்ந்துடும். இது வந்து நார்மலா எல்லாருக்கும் தெரியறதான புரியறதான ஒரு விஷயம். அது போலவே நமக்கு நம்மளுடைய யோக சாதனையில வந்து இதய பத்மம் என்பது வந்து இது கருணாரச சமுத்திரம். கருணாரச சமுத்திரமாக இருக்கக்கூடியது இதய பத்மம். முக்கியமாக அம்பாளுடைய இதய பத்மம். ஒவ்வொரு பக்தர்களும் சாதனை பண்ணி அம்பாளை பிரத்யட்சப்படுத்தக்கூடியதான அளவுக்கு சாதனை பண்ணி அவங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் இருக்கிற பட்சம் அவங்களுடைய இதயமும் அதே மாதிரி கருணா சமுத்திரமான அதுக்கு சமமாக இருக்கும். அதுதான் பெரிய பெரிய மகான்களுடைய இதயம் வந்து ரொம்ப பெருசு, காருண்யம் நிறைய இருக்கக்கூடியதான இடம். அங்கிருந்து ஜலம் ஒழுகி வந்து எங்க வருது அப்படின்னா இந்த மகா சமுத்திரத்துல வந்து ஜாயின் பண்ண போறது. அங்க எல்லாத்தோடைய அதிகமாக தண்ணி தங்கி இருக்கிற இடம் எது? நம்மளுடைய வயறு, நாபிபத்மம். இதுல வந்து ஜாயின் பண்றது. ஸோ இதை வந்து ரோமாவலி அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த ஜலம் வந்து ஒழுகி வர்றது வந்து எப்படி இருக்குன்னா கருப்பு கலர்ல லைட்டா சின்ன 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 ரோமங்களுடைய இந்த வரிசை இருந்தல்லவா, அதைத்தான் அவர் உபவ பண்ணி பாவனை பண்ணி பார்க்கிறார். இது அந்த ஜலம் ஒரு கீழே விழுந்து என்ன பண்ணும்? ஒரு டிராப்பு ஜலத்தை கீழே போட்டோம்னா என்ன பண்ணும்? முதல்ல ஃபர்ஸ்ட் இட் வில் கிரியேட் அ பவுண்டரி. அந்த பவுண்டரி கோணமானவா இருக்கும், இருக்காது, ரவுண்டாகத்தான் இருக்கும். ஜெனரலாக ஷேப்புக்குள்ள நம்ம இப்போ டிஃப்ரெண்ட் ஷேப்புக்குள்ள தண்ணியை ட்ராப் போட்டோம்னா அந்த ஷேப்பில் இருக்கும். பிகாஸ் தண்ணிக்குன்னு ஒரு ஷேப்பு கிடையாது, அது எதை தாங்கிட்டு இருக்கிறதோ அந்த ஷேப்பை கொடுக்கும். இப்போ ஜெனரலாகவே குளம் எப்பவுமே ரவுண்டாக தான் இருக்கும், சமுத்திரம் ரவுண்டாக தான் காண முடியும் கண்ணுக்கு, டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்தால் கூட. ஆகவே அதுபோல இந்த ஜலம் ஒழுகி வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிறது. அப்படியே
அதுதானே பண்ணும். சாதாரண ஜலம் சுழலத்தால் ஜெயம். இப்படி சுத்தி சுத்தி சுத்தன வரும். வில்பூல்னு பேர்லோ அதுக்கு இங்கிலீஷ். அப்படி சுத்துற நேரத்துல இந்த அம்பாளுடைய இடுப்பு பிரதேசத்துல என்ன ஆகுறது அப்படின்னா, அந்த ஜலத்தினுடைய அந்த பார்டர் இருக்கு பாருங்க, இந்த கார்னர்ல வரதா அந்த பார்டர், அது வந்து கருப்பு கலர்ல இருக்கிறதான ஒரு ஒரு ரோமாவலியை உருவாக்குறது. அப்ப அந்த ரோமாவலிக்குள்ள இதை காடாகவும் பாவனம் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளதான் அண்ட சராச்சரத்தையும் அம்பாள் பிறக்க வைக்க போகிறாள். எல்லாருக்கும் வந்து உயிர் கொடுக்க போறது, உடம்பு கொடுக்க போறது, வாழ்வை கொடுக்க போறது வந்து இந்த மணிபூரக சக்கரம் அப்படிங்கிறதான நாபி பத்மம் இருக்கிறதான இந்த வயிறு தான். இதை ஒட்டித்தான் இருக்கிறது கடிப்பிரதேசம் அப்படிங்கிறதான இந்த இடுப்பு. இப்போ பகவத்பாதர் பார்த்ததான அந்த அருணாசரடு, அதாவது அந்த கடிசூத்திரம் என்பது வந்து வெறும் ஒரு அழகு பொருள் மட்டுமில்லை, இறைவன் கிருபையினால, இறைவனுடைய அனுகிரகத்தினால இந்த மேக வர்ணத்துல ஆகாயத்துல சுத்தி இருக்கக்கூடியதான பகவான் வியோமகேசி விமானஸ்தா வஜ்ரணி வாமகேஸ்வரேனுமா லலிதா சஹஸ்ரநாமத்துல இந்த ஆகாயம் என்பதும் ஆகாயத்தினுடைய அழகை ஊட்டுகிறதான இந்த மேகங்களும் எல்லாமே வந்து அம்பாளுடைய கேசபாரம், அம்பாளுடைய சிரசு இருக்கிறதான இந்த கேசத்துக்கு சமமாக வியோமகேசம். ஆகாயம் என்பதே வந்து அம்பாளுடைய வியோமமா, அந்த வியோமம் என்பது வந்து கேசம், தலைமுடிக்கு சமம் அப்படிங்கிறார். அப்ப அது உள்ள வந்து நிறைய ஜீவன்கள் சுத்திகிட்டே இருக்கு. ஜீவாத்மா இங்கிருந்து பூலோகத்திலிருந்து விட்டு போன ஜீவாத்மாக்கள், சரீரத்தை விட்டு போன எல்லா ஜீவாத்மாக்களும், செடி கொடி மரங்கள் இருந்து, விலங்குகள் இருந்து, பசுபக்ஷியிலிருந்து, மனிதர்கள் இருந்து, மகர்ஷிகள் இருந்து, சர்வ ஜீவராசிகளுடைய ஜீவன்களும் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறதால நேச்சருக்குள்ள இந்த உந்தி பற அப்படின்னு பேர், இந்த மேல இந்த உந்தியில் இப்படியே இருக்கு ஒரு வலைய மாட்டமா. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இறைவன் எந்தெந்த ஜீவனுக்கெல்லாம் அலாட்மெண்ட் கொடுக்குறாரோ அவங்களுக்கெல்லாம் உடம்பு கிடைக்க போறதுன்னு அர்த்தம். இந்த அலாட்மெண்ட்ங்கிறது உடம்பு தான். அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா, மேக ரூபத்தில் இருக்கிறது மழையாக பொழிஞ்சு அந்த மழை வழியாக இந்த ஜீவ கடன்களை உள்ள கூட்டிட்டு வரும். இப்போ சமுத்திர ஜலத்திலிருந்து யாருக்கும் கிருஷி பண்ண முடியாது, மழை ஜலத்திலிருந்து எல்லாரும் கிருஷி பண்ண முடியும். மழை ஜலம் கீழே வந்துட்டாலே போற ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் முளைச்சு வந்து ஆரம்பிச்சிடும். சமுத்திர ஜலத்தை விட்டா எல்லாம் நாசமா போயிடும், கரிஞ்சே போயிடும். உப்பு தண்ணியை வித்தியாசத்தை பார்க்கணுமே. அப்போ இந்த ஜீவ கடன்களுக்கு எல்லாம் வந்து, அதனால்தான் இந்த மழை தண்ணியில ஜீவ கடன்கள் இருக்கு. பூமிக்குள்ள மட்டுமெல்லாம் இருக்கு. பூமியில வந்து செல் தான் இருக்கு. ஜீவன் வந்து ஜாயிண்ட் ஆகிறது எங்கிருந்து? ஆகாசத்திலிருந்து. ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம். ஆகாயத்திலேருந்து பதிக்கக்கூடியதான ஜீவ கணங்கள் எல்லாமே வந்து அந்தந்த குறிப்பிட்ட ஷெல்லுக்குள்ள போய் ஜாயின் பண்ணும். இப்போ முன்ன காலத்துல விண்டோஸ் வந்து ஒரு ஒரு ஜாயினிங் டிஸ்ஜாயினிங்கிறதால ஒரு சிம்பிள் போட்டிருந்தா ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக கப்ளிங் பண்ணி வச்சுக்க முடியும். அதில் அந்த ஜாயினிங் டிஸ்ஜாயினிங் சிங்க்ரனைஸ் பண்ணுறதுக்குள்ளதான ஒரு மெத்தடு, ஐ மீன் விண்டோஸ். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் இருக்கு, அது சொல்றேன். அதை மாதிரி மொயில் இருக்கு பாருங்க, ரேபிட். மொயிலுடைய ஜீவ கணம் எதுல வரும் அப்படின்னா, அந்த மொயிலுடைய ஜீவராசியில் வந்து ஜாயின் ஆகுது. எலியோடத்துல போகாது. ஆடுனுடையது ஆடுக்கு போகும், அரசு மரத்தினுடையதுக்கு அரசுக்கு போகும், மனிதனுடைய வரதுக்கு மனிதனோடத்துல வரும். கரெக்டா வந்து ஜாயிண்ட் ஆகும். அது இது பயங்கரமான ஒரு சாஃப்ட்வேர் டெக்னாலஜி. அப்போ ஆகாயத்திலிருந்து மழை வழியாக சமஸ்த ஜீவ கணங்களும் யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் கிடைக்கிறதோ வாழ்க்கையெல்லாம் அந்த ஜீவ கணங்கள் பூராவும் ஒவ்வொரு உடம்பை நோக்கி பூந்துக்க போறது. அப்போ இந்த ரெண்டு ஸ்தனங்கள் என்பது வந்து சூரியன் சந்திரன் அப்படிங்கிறதான இரண்டு ஸ்தனங்களுக்கு நடுவே இருக்கிறதான அந்த கிருஷமான இடம் அப்படிங்கிறது வந்து பதிக்கிறது. அதுதான் கணவன் மனைவி அப்படிங்கிறதான பந்தம், அந்த ரிலேஷன்ஷிப். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டிக்கிறார்கள், ஆலிங்கனம் என்றதான பேர் இருக்கு. அது கேப்பே இருக்காது. இப்ப கணவன் மனைவிக்கு நடுவே அவங்க படுத்து தூங்குற இடங்களை வந்து இன்னொருத்தர் போய் இருக்கக்கூடாது, சாஸ்திர விதியல் வா. அப்படி இருக்கிற ஒரு பார்ட்டி இருந்தார், அவருக்கு பேர் இந்திரன். அவரு துரத்தி அடிச்சுட்டா, தேவையெல்லாம் கொடுத்துட்டு. சாந்தி முகூர்த்தம் கேள்விப்பட்டு பிள்ளைங்க எல்லாரும் கல்யாணம் பண்ண வாழ்க்கையெல்லாம் தெரிய வச்சு என்ன சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு. இதுக்கு ஒரு பெரிய சடங்கே இருக்கு. இப்ப அதெல்லாம் பண்றது இல்லை. ஒரு பெண்ணை வந்து 4 ரக்ஷாகர்த்தா 4 பேர் இல்லையா? சந்திரன், கந்தர்வன், இந்திரன், மனிதன். இப்ப 4வது பாட்டி தான் மனிதன். அந்த சாந்தி முகூர்த்த நேரம் வரையில் அந்த பெண்ணை வந்து கட்டி காப்பாத்துறது இந்த 3 தேவர்கள். அதுல இந்திரன் ஒருவர் மட்டும் விட்டு போக மாட்டார். இந்திரன் சொல்லுவார், இந்த மனிதனை எப்படி நம்புறது, நான் இவ கூடயே தான் படுத்துப்பேன் இன்னைக்கு அப்படின்னா அவங்க வாட்டிருப்பேன். அப்ப அந்த இந்திரனை வந்து அடிச்சு துரத்தனம் அங்கிருந்து. அடிச்சு துரத்துறது அப்படின்னா என்னோட பாஷையில் கிடையாது. அவர் நல்ல உபச்சாரம் பண்ணி சொல்லி கொடுத்து, நான் கணவன் வந்தாச்சு, அவளை கை கட்டி அவளுக்கு வந்து மங்கல சூத்திரம் கொடுத்து தாலி கட்டி நான் வந்து பாணிக்கிரகம் பண்ணிட்டு இருக்கேன், இனிமே என்ன உயிர்க்கிற வரைக்கும் நான் அவளை காப்பாற்றுவேன், அவள் உயிர்க்கிற வரைக்கும் அவள் எனக்கு தொண்டு செய்வாள் அப்படிங்கிற பந்தத்தில் நாங்கள் ஏற்பட்டிருக்கோம். உனக்கு முன்னாடி தானே நாங்கள் தான் பண்ணினோம். அதாவது அஷ்ட திக்பாலகர்களுக்கு பூஜை புனஸ்காராதிகளை பண்ணி பாலிகை தளிச்சு இதெல்லாம் பண்ணி தான் நான் திருமணம் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு திரும்பி பார்த்தா இல்லவா இன்னைக்கு உன்னோட பிளஸிங்ஸ் கிடைச்சதே. அப்புறமா வந்து நாங்கள் அருந்ததியை பார்த்தோம், வசிஷ்டரை பார்த்தோம். இது எல்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இப்போ நாங்கள் 2 சேர்ந்திருக்கோம், கூட சேர்ந்திருக்கோம். நாங்கள் 2 பேரும் தயவு செஞ்சு இனிமேல் இருந்து நான் பார்த்துக்கிற அவகாரத்தை நீர் கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி விடுறதுக்கு ஒரு மரக்கட்டை, ஒரு மரம்
சாதாரணமாக சந்தனக்கட்டை வச்சுப்பா, சந்தனக்கட்டை பெட்டில் வைக்கக்கூடாது, அதை வந்து அசுத்தம். அதனால புளிமரத்தை வைக்க மாட்டா. புளிமரத்தில் எப்பவுமே பிரேத பூதாதிகளுடைய அம்சம் இருக்கும். அரசு கந்தர்வன் உட்காண்டிருப்பான். பலவிதமான மாமரம் தான் இருக்கிறதுல சிரேஷ்டம். மாமரத்தினுடைய ஒரு கம்பு அந்த படிக்கு நடுவில் போட்டு வைப்பா. ஒரு பக்கம் கணவன், ஒரு பக்கம் மனைவி. இதுக்கு நடுவில் அந்த மாமரக்கட்டை இருக்கும். இந்த மாமரக்கட்டை இந்திரன். அவருக்கு வந்து பூஜை புனஸ்காராதிகளை எல்லாம் பண்ணி அந்த மரக்கட்டையை தூக்கி கீழே பொத்துன்னு கீழே போடுவான். நிலத்துல போடணும், பலாருன்னு அரையிற மாதிரி. அப்ப அந்த கட்டையிலிருந்து இந்திரனுடைய சக்தி வேறுபட்டு போயிடும். இனிமே கணவனுக்கு மனைவிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து ஆலிங்கனம் பண்ணிட்டு படுத்துக்கலாம். இது அதிகாரபூர்வமாக சாஸ்திரோக்தமாக வேதோக்தமாக கொடுக்கக்கூடியதான வழிமுறை. இதெல்லாம் ஒன்றும் பாரு ஃபாலோ பண்ற மாதிரி தெரியலை. எனிவே இந்த ஒரு சம்பிரதாயம் உண்டு. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைக்கக்கூடியதான இந்த தத்துவத்தை நாம வந்து இங்க பக்தி பரவசத்தோட காமாசக்தியா பார்க்காம இந்த ஒரு ஜீவனுக்கு வந்து ஒரு உடம்புக்குள்ள என்டர் பண்றதுக்கு அதிகாரம் என்பது வந்து இந்த ரெண்டு பேருடைய சேர்க்கை தான். கணவன் மனைவி, சிவம் சக்தி, சந்திரன் சூரியன். சந்திரன் சூரியன் சேர்ந்தா காலம் உற்பத்தி ஆகும். சந்திரனும் சூரியனும் சேர்ந்தாதான் காலம் உற்பத்தி ஆகும். பஞ்சாங்கங்கிறது எல்லாமே கால நிர்ணயங்கள் தான். திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், எல்லாம் வந்து பஞ்ச அங்கங்களும் வந்து கால நிர்ணயம். கால நிர்ணயம் எப்படி உருவாகுது அப்படின்னா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஐதர் பிளஸ் ஒரு மைனஸ். அப்ப திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் அப்படின்னு வரும். ஜாயின் பண்றது வந்து சூரிய சந்திராதிகள். காலத்தை ஜாயின் பண்ணா என்னவாகும்? ஸ்பேஸ் வரும். டைம் அண்ட் ஸ்பேஸ் தானே நம்மளுடைய சயின்ஸ் சொல்லி கொடுத்துருக்கல்வா. பிரபஞ்சத்துல எல்லாமே வந்து டைம், ஸ்பேஸ் அண்ட் மேட்டர், இது மூணு தானே. அதாவது சமயம், இடம், ஜீவன். இந்த ஸ்பேஸ் தான் மேட்டர். இவன் மூணு பேரும் சேர்ந்து தானே பிரபஞ்சம். இதுதானே ஜெகத்து, இதுதானே உலகம். ஆகவே அந்த சூரிய சந்திரனுக்கு நடுவே இருக்கக்கூடியதான அந்த கம்ப்ரஷன் ரெண்டுமா சேர்ந்து இடிச்சுக்கிறது அப்படிங்கிறார் பகவத் பாதர். அவருடைய மைண்டில் இருக்கிறதான தத்துவம் இடிச்சுக்கிறது அப்படின்னா அந்த சூரியனும் சந்திரனுமாக சேர்ந்து கால நிர்ணயத்தை பண்ணி அந்த காலத்துக்கு நடுவே இருக்கிறதான ஆகாயம் அப்படிங்கிறதான அந்த ஸ்பேஸ்ல இருந்து ஜீவகடங்கள் வரிசையாக அந்த எறும்பு போகும் பார்த்துங்க, ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு. ட்ரெயின் ஆட்டமா, ஒரு ட்ரெயின்ல 28 போக இருந்து அப்படின்னா எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஜாயின் பண்ணிட்டு சூன்னு ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னாடி போயிட்டு இருக்கு. அதே போல ஜீவகணங்கள் லைன் நின்று கியூ நின்று அது வாழ் நின்றுட்டு இருக்குங்க. எனக்கு அலாட்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்ட்டு. இன்னொரு நம்பர்னா கேட்டு உட்காந்துருக்கும். இந்த நம்பர் அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா. நம்ம வந்து 3 முக்கியமான பிதர்கள் ஆராதனை பண்றோம். வசு, ருத்ரன், ஆதித்யன். அதுல வந்து வசு லேட்டஸ்ட், ருத்ரன் அதுக்கு மேல இருக்கிறது, அதுக்கு மேல சீனியர் மோஸ்ட் வந்து ஆதித்யன். அப்ப அந்த ஆதித்யனுக்கு தான் வந்து ஐதா சொர்க்கத்துக்கு போகலாம், அது இல்லை புனர்ஜென்மம் எடுக்கலாம், இல்லை வேற ஏதாவது உலகத்துக்கு போகலாம். அப்ப இந்த ஆதித்தர்கள் தான் கியூ நின்றுப்பா வரிசையாக. ஆகவே ஆதித்தனுக்கு 12 முகங்கள், துவாதச ஆதித்தர்கள்னு பேரு. 12 முகம் இருப்பது வந்து என்ன அப்படின்னா துவாதசம் என்றதான பேர். துவாதசம்ங்கிறது வந்து ஒரு சக்தி. இந்த சக்தி ரொம்ப முக்கியம். நமக்கு 12 மாசம், அதே மாதிரி 12 ஸ்தானங்கள். நம்ம உடம்பு எடுத்து பார்த்தோம்னா 12 கண்டங்களாக கட் பண்ணி போடலாம். இப்போ தலை வந்து 1, கழுத்து அந்த முகத்தில் இருக்கிறதான அங்கங்கள் 1, 2, கழுத்து 3, தோள்பட்டையெல்லாம் சேர்த்து, மாறு 4, மேல் வயறு 5, நடுவயறு வந்து 6, யோனி பிரதேசம் 7, கடிப்பிரதேசம் வந்து 8, இடுப்பு, தொடை வந்து 9, முட்டி வந்து 10, கணங்கால் வந்து 11, பாதம் வந்து 12 கட்டங்கள். இதான் துவாதச ஆதித்தர்கள். 12 ராசினும் இதுக்கு பேரு. காலச்சக்கரம் காலபுருஷனுடைய 12 விதமான அங்கங்களாக சொல்லப்படுது. இப்படி இந்த 2 பேருக்கு நடுவே இருக்கிறதான இந்த பிரஷர், இந்த சூரியனுக்கு சந்திரனுக்கும் நடுவே இந்த ஆகாய தத்துவம் உற்பத்தியாகி அது வழியாக வரிசையா கியூல வந்து இருக்கு ஜீவாங்கடங்கள். அது வந்து மழை தண்ணி வழியாக ஒழுகி நேர வருது, சுத்த ஜலமாக புண்ணிய நதியாக வருது. அதுதான் கங்கா, யமுனா, சரஸ்வதி அப்படி இருக்கலாம். அப்போ இந்த யமுனா நதி வந்து கங்கா நதிக்கு முன்னாடி இருந்திருக்கணும். ஆகாய கங்கா அப்புறமா தானே வந்திருக்கு. நமக்கு ஆகாய கங்கா தானே அப்புறமா சிவனுடைய சிரஸ்ல வந்து குதிச்சு அப்புறமா அங்கேருந்து வந்திருக்கு பகீரதற்கு முன்னாடி காலத்திலேருந்தே யமுனா இருக்கு. என்ன இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறமா இருக்கிறதான கேஸ். நமக்கு என்ன சொல்லி வருது அப்படின்னா, முதல்ல கருப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடியது அப்படி சொன்னார். இந்த கருப்பு வர்ணம்ங்கிறது வந்து தமோ குணம், அசுத்த மாயா, அவித்யா தத்துவம், தாமசம். பிரபஞ்சத்துல ஜாஸ்தி இருட்டு இருக்கு, பிரகாசம் கொஞ்சம் தான் இருக்கு. பிரகாசத்துக்கும் இருட்டுக்கும் எவ்வளவு மெஷர்மெண்ட் பார்த்தோம்னா பிரகாசம் 3லேருந்து 4% இருக்கும். 96லேருந்து 97% வந்து பிளாக் அவுட். எல்லாம் வந்து இந்த டார்க் எனர்ஜி. அப்புறமா வந்துட்டு கருப்பு வர்றதற்கு கூடியதான தமோ குணம் தான் இந்த பிரம்மாண்டத்துல பூராவும் பறந்து இருக்கிறது. பிரகாசங்கிறது கொஞ்சம் தான் இருக்கு. அதனால டெம்பரேச்சர் பார்த்தாலும் நமக்கு தெரியும். வேர்ல்டு டெம்பரேச்சர் நம்ம பூலோகத்தை மட்டுமே எடுத்து பார்த்தா கூட நாட் ஈவன் above 2 டிகிரி செல்சியஸ் வேர்ல்டு ஆவரேஜ்ல. இப்போ இந்த ஊர்ல நேற்றுக்கு 49 துபாயில
இந்தியாவில் அதோட கொடுத்துட்டு இருக்கும் இப்போ. ஸோ எல்லாமே ஆவரேஜ் மொத்தமாக சேர்த்தா இவ்வளோதான் வருது, 2 கீழே தான் இருக்குது. இப்படி இருக்க நிலைமை. நான் எது சொல்லிட்டு வரேன் எப்படின்னா, அந்த ஜீவகணங்கள் பூராவும் ஒன்னொன்னாக 2 சூரிய சந்திரன் அப்படிங்கிற 2 ஸ்தனங்களுக்கு நடுவே இருக்கக்கூடியதான ஆகாய மார்க்கம் வழியாக பிரவேசித்து அதன் ரோமாவலி அப்படின்னு சொல்றாரு. அந்த பாம்பினுடைய பாதங்கள் இருக்கிற மாதிரி இப்படி வரிசையா போயிருக்கே. தடம் அப்படிங்கிறதான கடிப்பிரதேசம்னு பேர் இருக்கு இடுப்புக்கு. அதை சுற்றி இருக்கிறதான இந்த வயத்துக்குள் இருந்து செடி கொடிகள் வளர்ற மாதிரி இப்படி மேலே போச்சு அப்படி சொன்னார்ல்வா. மேலே எப்படி போறதோ அதே மாதிரி கீழிக்கும் வருது. அந்த தத்துவத்தை தான் பகவத் பாதர் ஒரு பெண்ணுக்கு அல்லது ஒரு புருஷனுடைய இடுப்பில் வந்து அருணாச்சலடு கட்டினா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு கருப்பு வர்ணத்துல ஒரு வளையம், ஒரு கட்டி சூத்திரத்தை அவர் அதை பார்த்து அந்த கடி சூத்திரம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதான ஒரு கன்விக்ஷன் தான், ஒரு அதிகாரபூர்வமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் எடுத்து சொல்லி பராசக்தியான அம்பிகை ரோமாவலி அப்படிங்கிறதான இந்த தத்துவம் உன்னுடைய 2 புஜங்களுக்கும் நடுவே இருக்கிறதான இடத்திலிருந்து ஆரம்பிச்சு கடிப்பிரதேசம் அப்படிங்கிறதான இடுப்பு வர சுத்தி இது வந்து திரவத்ரவியமாக கீழே ஒழுகி கொண்டிருக்கக்கூடியதான ஜலதாரையாட்டமா உன்னுடைய நாபி குஹரம், உன்னுடைய இந்த மணிபூரக சக்கரத்தை பூராவும் சுத்தி இருக்கு. இது எங்கிருந்து வந்தது? இந்த ஜீவகணங்கள் எல்லாம் ஆகாயத்திலிருந்து வந்தது, வியோமத்திலிருந்து வந்தது. ஆகாச ரூபேனா அது வந்து ஆகாயத்துக்கு வந்து நீல வர்ணம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சமுத்திரத்துல அந்த ஆகாயம் பதிக்கிறதுனால அந்த பிரதிபம் இருக்கிறதுனால சமுத்திர ஜலவு நீல கலராட்டமா இருக்கும். பூமிக்கு வந்து பச்சை கலர், ஆகாயத்துக்கு வந்து நீல வர்ணம். இது 2 பேருடைய சேர்க்கைவா இந்த இயற்கையாகவே இருக்கிறதான இந்த 2 வர்ணங்களுடைய சேர்க்கைத்தான் இங்க வந்து காக வர்ணத்துல ஒரு கருப்பு வர்ணம் போல, அதாவது தமோகுணம் என்கிறதான தமோ சக்தி பிரபஞ்சத்துல பூராவும் இருக்கு. ஸோ நம்மளுடைய உடம்பும் அசுத்தமாயதான், நம்முடைய விகார விசாராதிகள் எல்லாம் அஜ்ஞான சர்வம் பிரம்மத்தை தவிர்த்து வேறு எல்லாம் அசுத்தம் தான். அது எல்லாத்தையும் வாட் வி கால் இட் பிளாக், எனிதிங் குட் ஒயிட். இது ஜெனரல் அசம்ஷன் இல்லவா? அதே அதிகாரத்தை தான் பகவத் பாதம் யூஸ் பண்ணி இப்பேற்பட்டதான ஒரு ரகசியத்தை நான் வந்து உன்னுடைய இந்த உடம்புல பார்க்கிறேன். அது எனக்கு என்ன தோன்றுது அப்படின்னா, எனக்கு என்ன அதுல இருந்து நான் அறிவு சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, ஜீவராசிகள் பூலோகத்துக்கு எப்படி வந்து சேருகிறார்கள் உன்னுடைய தயவுனால, உன்னுடைய கருணையினால மட்டுமே அவர்களுக்கு நீ உன்னுடைய கர்ப்பபாத்திரம் அப்படிங்கிறதான உன்னுடைய வயிற்றுக்குள்ள அவர்களுக்கு வாசம் செய்யக்கூடியதான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீ கொடுக்கறாய் அப்படிங்கிறது வந்து உன்னுடைய பெரும் கருணை அல்லவாமா அப்படின்னு கேட்டுக்கிறார் அவர். அதனால்தான் யமுனா நதியினுடைய சிறிய சிறிய அலைகள் இருக்கிற மாதிரி, பிகாஸ் பிளாக் கலர் இருக்கிறதான தண்ணி மேலங்கீழே கொஞ்சம் இந்த அலை வர நேரத்தில் பிளாக் கலராட்ட மாத்திரம் நமக்கு தோணும். அது மாதிரி மெல்லிசமாக இருக்கக்கூடியதான இந்த இடுப்பை சுற்றி இருக்கக்கூடியதான இந்த ரோமாவலியை வந்து அவ்வளவு அழகாக பக்தி பரவசமாக எந்த விதமான ஒரு காம உணர்ச்சியும் நமக்கு வராத அளவுக்கு பகவத் பாதர் ஆன்மீகத்தினுடைய மகத்துவம் எவ்வளவு இருக்கு, அம்பானுடைய இந்த கடிப்பிரதேசத்தை பார்த்து நாம் தியானம் செய்கிற நேரத்துல நமக்கு இந்த இகலோகத்துல இகலோகம் கர்ம சித்தம், பரலோகம் புண்ணிய சித்தம் அப்படின்னு சாஸ்திர விதி, வேத விதி. சாஸ்வதி இது சாஸ்திரஹா, சாஸ்வதமானது ஏதோ அது சாஸ்திரம். சாஸ்திரத்தினுடைய சீனியாரிட்டிங்கிறது வந்துட்டு சாஸ்திரம் என்பது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டேக்கன் ஃப்ரம் வேதாஸ். டோட்டல் வேதத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் அவாவா சௌகரியத்துக்கு எடுத்துன்னு வந்ததுதான் சாஸ்திரங்கள். அதனால இவா சாஸ்திரம், அவா சாஸ்திரம், பக்கத்தாத சாஸ்திரம், மேலாத சாஸ்திரம், கீழ சாஸ்திரம் அப்படின்னு சாஸ்திரங்கள் நிறைய இருக்கும். கான்ஸ்டன்டாக இருக்கிறதான நித்திய சித்தமாக இருக்கிறது இந்த வேதம்ங்கிறதான பரம தத்துவம். இந்த தத்துவத்தை வந்து நாம் எல்லாத்தையும் உணர முடியும். அம்பாள் உட்கார்ந்து இருக்கிறதான அந்த அழகு இருக்கே, அந்த அந்த ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி நமஹான் விதாசநாமத்துல இந்த சிம்ஹாஸ்வரியாக இருக்கிறதான அந்த பராசக்தியினுடைய திருவுருவத்தை மனிதன் தியானம் செய்கிற நேரத்துல நமக்கு ரொம்ப முக்கியமான 2 தத்துவங்கள் மணிபூரகத்திலேருந்து டேக் ஆஃப் ஆகணும். இது ரொம்ப முக்கியம். மணிபூரத்திலேருந்து மேலே ஏறது அந்த குண்டலி சக்தி ரொம்ப கஷ்டமான விஷயம். அது போலவே அடுத்தது இம்மீடியட் பெரிய ஜங்ஷனுங்கிறது வந்துட்டு இந்த இதயபத்மங்கிறதான அநாகதா சக்கரம். இந்த 2 சக்கரங்களுக்கு நடுவே தான் இந்த பிரபஞ்சம் இருக்கிறதான 99% ஆஃப் த ஆக்டிவிட்டிஸும் இருக்கு. அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சித்கலாமணியான பராசக்தி உட்கார்ந்து அம்பாளுடைய சதுர்புஜங்களை காட்டிண்டு சிம்ஹாசனேஸ்வரியா உட்கார்ந்து இருக்கிறதான அந்த திருவுருவத்தை நாம் பார்க்குற நேரத்துல சர்வ ரகசியங்களையும் நமக்கு புரிஞ்சுக்க முடியும். பிரபஞ்சத்திற்கிறதான எல்லா விதமான தத்துவங்களையும் நம்மளால கிரகிச்சுக்க முடியும். இப்பேற்பட்டதான பலவிதமான அனுகிரக ஆசிஸ் கொடுக்கக்கூடியதான ஒரு மகா புண்ணிய ஸ்தோத்திரம் இந்த 77வது ஸ்லோகம். யதே தத்காலிந்தி தனுதர தரங்காக்ருதி சிவே கிருஷே மத்யே கிஞ்சித் ஜனனி தவ யத் பாதி சுதிஹாம் விமர்தாதன்யோன்யம் குச்ச கலசயோரந்தரகதம்
तनुभूतं व्योम प्रविशदिव नाभिं कुहरिणीं सर्वं जगदम्बार्पणमस्तु हरिः ओम्।